வணக்கம். இன்று நாம் என்ன கொடுக்கலாம் என்ற புத்தகத்தை வாசிக்கலாம். ஓர் ஊரில் ஏழை குடியானவன் ஒருவன் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான். அவர்களிடம் நிறைய பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் ஒரு முதியவர் குடியானவனின் வீட்டு வழியாக வந்து கொண்டிருந்தார். முதியவருக்கு பசியாகவும் தாகமாகவும் இருந்தது. அவர் குடியானவனின் வீட்டுக் கதவை தட்டினார். குடியானவன் கதவை திறந்தான். வணக்கம், நான் அதிகாலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறது. ஐயா, சற்று பொறுங்கள். உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு கொண்டு வருகிறேன். நம் வீட்டுக்கு ஒரு முதியவர் வந்திருக்கிறார். அவர் சாப்பிடுவதற்கு வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா? உங்களுக்கு மதிய உணவுக்கு மட்டும் கொஞ்சம் சோறு இருக்கிறது. அவர் வந்த நேரம் நம் வீட்டில் வேறெதுவும் இல்லையே. இப்போது என்ன செய்வது? சரி, பரவாயில்லை. அந்த சோற்றோடு நம் வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரையை பறித்து சமைத்துவிடு. சரி. மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு பலவிதமான உணவு வகைகளை பரிமாற முடியவில்லை. அதனால் என்ன, பரவாயில்லை. நீங்கள் என் பசிக்கு உணவு அளித்ததே பெரிய விஷயம். நீங்கள் இருவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு வைத்திருந்த உணவை எனக்கு கொடுத்தீர்கள். உங்கள் அன்புக்கு நான் என் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இதோ. குழந்தைகளே, அவர் என்ன பரிசு கொடுத்திருப்பார்? நீங்களே யோசித்து சொல்லுங்கள். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.